Let us continue solutions. இந்த சொல்யூஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஆஸ்மாசிஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஸ்மாசிஸ் என்னன்னு. ஆஸ்மாசிஸ்னா இது நடக்கிறதுக்கு என்ன தேவைன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் தேவைப்படுது. செமி பர்மியபிள் மெம்பரேன் தேவைப்படுது. இப்போ செமி பர்மியபிள் மெம்பரேன் எடுத்துக்கலாம். செமி பர்மியபிள் மெம்பரேன் எடுத்தாச்சு. அடுத்து பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பியூர் சால்வெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். இந்த பக்கம் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இங்க பியூர் சால்வெண்ட் வாட்டர் எடுத்துக்கணும், இந்த பக்கம் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இது என்னன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன். இதுக்கு பர்மியபிள் அப்படின்னா இதன் வழியா ஊடுருவி போகுது, இதன் வழியா பெனிட்ரேட் ஆயிட்டு போகுது, இந்த ஹோல்ஸ் வழியா இப்படி போகுது அர்த்தம் பர்மியபிள். செமினா பார்ஷியல். அப்போ செமி பர்மியபிள் மெம்பரேன்னாக்க என்ன மீனிங்னாக்க இதன் வழியா வாட்டர் மாலிகுல்ஸ் பெனிட்ரேட் ஆயிட்டு போகும், சொல்யூட் மாலிகுல்ஸ் பெனிட்ரேட் ஆயிட்டு போகாது. ஸோ இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன்னா இதன் வழியா வாட்டர் மாலிகுல்ஸ் பெனிட்ரேட் ஆயிட்டு போகும், ஆனா சொல்யூட் மாலிகுல்ஸ் பெனிட்ரேட் ஆயிட்டு போகாது. சரி, இதுதான் செமி பர்மியபிள் மெம்பரேன் என்றது. இந்த செமி பர்மியபிள் மெம்பரேனுடைய ஒரு பக்கம் பியூர் சால்வெண்ட்டையும் ஒரு பக்கம் சொல்யூஷனையும் வச்சா என்ன ஆகுனாக்கா சால்வெண்ட் மாலிகுல்ஸ் பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனை நோக்கி போகும். அதாவது இங்க இருந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இங்கேக்கு போகும். பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஃப்ளோ ஆகும். இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆஸ்மாசிஸ் என்று சொல்றாங்க. இந்த ஆஸ்மாசிஸ்க்கு என்ன தேவைன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன். இந்த செமி பர்மியபிள் மெம்பரேனை எதை சொல்லுவோம்னா எதை செமி பர்மியபிள் மெம்பரேன் சொல்லுவோம்னா ஃபிக்ஸ் பிளாடர். இந்த பிளாடரை வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன் என்று சொல்றோம். அடுத்து பார்ச்மெண்ட், அடுத்து செல்லோபேன். இது வந்து சிந்தட்டிக், இது வந்து ப்ரிப்பேர் பண்றோம். செல்லோபேன் இதெல்லாம் என்னன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்து இப்ப என்ன பண்ணலாம்னாக்கா செமி பர்மியபிள் மெம்பரேன் எடுத்துக்கலாம். இது வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன். இந்த பக்கம் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இந்த பக்கமும் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இங்க கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது, இங்க கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. இங்க சொல்யூஷன் எடுத்துக்கணும், இதுக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது, இங்க சொல்யூஷன் எடுத்துக்கணும், இங்க கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது என்று நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரி, சோ இப்போ எங்க இருந்து எங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஃப்ளோ ஆகும். அதாவது இந்த லோயர் கான்சன்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சால்வெண்ட்னுடைய இங்க வந்து கான்சன்ட்ரேஷன் லோன்னு சொல்றோம், இங்க கான்சன்ட்ரேஷன் ஹை என்று சொல்றோம். கான்சன்ட்ரேஷன் எதை வச்சு சொல்லுவோம்னா சொல்யூட்டை வச்சு சொல்லுவோம். அப்படின்னா இங்க கான்சன்ட்ரேஷன் லோன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் லோ, இங்க கான்சன்ட்ரேஷன் ஹைன்னா சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை. அப்படி மீன் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குதுன்னா சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இங்க சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குதுன்னா சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால எங்க இருந்து எங்கேக்கு சால்வெண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இங்க இருந்து இங்கேக்கு சால்வெண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு சால்வெண்ட் ஃப்ளோ ஆகுது. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா ஆஸ்மாசிஸ் என்று சொல்றோம். சரி, இப்போ ஆஸ்மாசிஸ் நடக்குதுன்னா என்ன வேணும்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் வேணும். அடுத்து ஆஸ்மாசிஸ்ன்றது என்னன்னாக்கா சால்வெண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியா. எங்க இருந்து எங்கேக்கு
பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு, இல்ல லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆஸ்மாசிஸ் என்று சொல்றோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ன்றது என்னன்னா இது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ன்றது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது அப்படின்னா என்ன, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னன்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெசல் எடுத்துக்கலாம். இது போல ஒரு வெசல் எடுத்துக்கணும். இந்த வெசல்ல என்ன பண்றீங்கன்னா பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கோங்க. இதுல என்ன பண்றோம்னா பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கணும். பியூர் சால்வெண்ட் இது என்னன்னா வாட்டர்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இது போல ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இந்த வெசலினுடைய பாட்டம்ல என்ன வச்சிருக்கோம்னா இந்த இடத்துல செமி பர்மியபிள் மெம்பரேன் இங்க பிளேஸ் பண்றோம். செமி பர்மியபிள் மெம்பரேன் இங்க பிளேஸ் பண்றோம். அடுத்து இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சொல்யூஷன் இதுல வந்து volatile solvent, நான் volatile solvent இருக்கு. எப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பியூர் சால்வெண்ட் இங்க இருக்குது, இவ்வளவு இருக்குதா வச்சுக்கலாம். சொல்யூஷன் இங்க இருக்குது. சொல்யூஷனுடைய இனிஷியல் ஸ்டேஜ். சொல்யூஷன் இந்த இடத்துல சொல்யூஷன் இருக்குது, அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் இங்க இருக்கு. இப்போ இது என்னன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன். இப்போ ஆஸ்மோசிஸ் நடக்குது. ஆஸ்மோசிஸ் நடக்குதுன்னா எங்க இருந்து எங்க சால்வெண்ட் போகும், இங்க இருந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இங்கேக்கு போகும். இங்க இருந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இந்த இடத்துக்கு போகுது. சரி, இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இந்த இடத்துக்கு போகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த லெவல் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த லெவல் இதே இடத்துல இருக்குமா, இல்ல இந்த லெவல் ரைஸ் ஆகுமா? இந்த லெவல் ரைஸ் ஆகும். ஏன்னா சால்வெண்ட் இப்படி போறதுனால. ஸோ சால்வெண்ட் போயிட்டே இருக்குது, லெவல் ரைஸ் ஆகினே போகுது. ஒரு பர்டிகுலர் நேரம் வந்த உடனே ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆயிடுது. அந்த நேரத்துல இங்க இத ஃபைனல் என்று சொல்றோம். இப்ப இத ஃபைனல்னு சொல்லியிருக்கோம்னா இதனுடைய மீனிங் என்னன்னா ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு மீனிங். அதனாலதான் ஃபைனல் என்று சொல்லுவோம். ஏன் ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆச்சு? இந்த இடத்துல ஆஸ்மாசிஸ் நடக்கும்போது இந்த இடத்துக்கு வந்த உடனே ஏன் ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆச்சு பார்க்கும்போது ஏன் ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதான் இனிஷியல் லெவல். இப்பதான் சொல்யூஷன் எடுத்துன்னு வந்து இந்த பியூர் சால்வெண்ட்ல பிளேஸ் பண்ணி. இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் லெவல் சொல்யூஷன் இங்க இருக்குது, இனிஷியல் லெவல் இதுதான். ஃபர்ஸ்ட்ல எந்த பக்கம் சால்வெண்ட் ஃப்ளோ ஆகுனா இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் இங்கேக்கு போகும். அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட்டும் இங்கேக்கு வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் இந்த இடத்துக்கு போகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சால்வெண்ட் இந்த இடத்துக்கு வருது. ரெண்டுமே நடக்கும். சரி, இப்போ லெவல் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த லெவல் ரைஸ் ஆகினே போகுது. இந்த லெவல் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. இந்த லெவல் ரைஸ் ஆகுதுன்னா
இந்த ஃப்ளோ டாமினண்டா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃப்ளோ டாமினண்டா இல்லை. சரி, இந்த ஃப்ளோ டாமினண்டா இருக்குது, இந்த ஃப்ளோ டாமினண்டா இல்லைன்றமே. ஏன் அது மாதிரி? ஏதாவது அப்போசிங் இருக்குதா? ஏதாவது அப்போசிங் இருந்தா தானே ஒன்னு டாமினன்ட் இல்லைன்னு சொல்ல முடியும். சரி, அப்ப எது அப்போசிங் பாத்தீங்கன்னா, இந்த சால்வெண்ட், இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் இந்த சால்வெண்ட் வெளியே வராம அப்போஸ் பண்ணுது. அதே போல இந்த சொல்யூஷன் என்ன பண்ணுதுன்னா டவுன்வர்ட் பிரஷரை கொடுக்குது. அந்த டவுன்வர்ட் பிரஷர் மூலியமா இந்த சால்வெண்ட் உள்ள வராத மாதிரி தடுக்குது. இப்போ இந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய டவுன்வர்ட் பிரஷர் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ளோ டாமினண்டா இருக்கும், இந்த ஃப்ளோ டாமினண்டா இல்லை, இந்த லெவல் ரைஸ் ஆகுது, அதிகமாகுது. பாத்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய டவுன்வர்ட் பிரஷரையே இது டாமினேட் பண்ணுது. அதனால நெட் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, நெட் ஃப்ளோ இப்படி இருக்கு. அதனால இங்க லெவல் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகும். சரி, இங்க லெவல் ரைஸ் ஆக இந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய டவுன்வர்ட் பிரஷரும் ரைஸ் ஆகும். அதே நேரத்துல இந்த இடத்துல லெவல் டிக்ரீஸ் ஆகும். அதனால இது கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் கம்மியாகும். சோ இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ, இந்த ஃப்ளோ, இந்த நெட் ஃப்ளோ இப்படி சொன்னல, நெட் ஃப்ளோ இப்படி சொன்னல, அது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்படி நடந்துனே இருக்குது. இப்ப என்ன சொல்றேன்னா இதை ஃபைனல் என்று சொல்றேன். ஃபைனல்னா ஆஸ்மாசிஸ் இதுக்கு மேல நடக்கல அப்படிதானே? அப்படின்னா நெட் ஃப்ளோ இல்லை அப்படி மீறி இப்போ இது ஃபைனல் லெவலை ரீச் பண்ணிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபைனல்ல இதுக்கு மேல லெவல் ரைஸ் ஆகல, அதே டைம்ல இந்த லெவலும் சேஞ்ச் ஆகல. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பிரஷர் எப்படி இருக்குதுன்னா, டவுன்வர்ட் பிரஷர் எப்படி இருக்குதுன்னா, நெட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன் இல்லைன்னு தெரியும். அப்படின்னா இந்த பக்கம் ஃப்ளோவும் இந்த பக்கம் ஃப்ளோவும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. அதனால என்னாச்சு? இந்த லெவல் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த பக்கம் ஃப்ளோவும் இந்த பக்கம் ஃப்ளோவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நெட் ஃப்ளோ 0 தானே? நெட் ஃப்ளோ 0னா ஆஸ்மாசிஸ் இருக்குதா? இல்ல. அப்படின்னா ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆயிடுச்சா? ஆமா. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம சொல்லிருக்கோம். அப்போ ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் பண்ணது யார்? ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆனது காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்மாசிஸ் எதனால ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம இப்ப சொல்லணும். சரி, இப்ப என்ன செய்யலன்னா இப்போ இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடந்துச்சு. ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடந்த பின்னாடி இப்போ ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி இருக்கும் சிஸ்டம் பார்க்கலாம். இப்போ ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்போ லெவல் பார்க்கலாம். இப்போ இங்க பியூர் சால்வெண்ட்னுடைய லெவல் இது, சொல்யூஷனுடைய லெவல் இது. ஓகே, ஆஸ்மாசிஸ் முடிஞ்சு வச்சு இப்போ லெவல் இப்படி இருக்குது. பியூர் சால்வெண்ட்னுடைய லெவலை கொடுத்துட்டோம்.
சொல்யூஷனுடைய லெவலையும் கொடுத்தாச்சு. இங்க சொல்யூஷனுடைய லெவலையும் கொடுத்தாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சால்வெண்ட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் பிரஷர்னால, இந்த சால்வெண்ட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர்னால இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இப்படி ஃப்ளோ எதை வச்சு கண்ட்ரோல் ஆகுதுன்னா, இந்த சால்வெண்ட் கொடுக்கக்கூடிய பிரஷர்னால. இந்த ஃப்ளோ எதை வச்சு கண்ட்ரோல் ஆகுதுன்னா, இந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பிரஷர்னால. இப்போ நெட் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னா 0, ஏன்னா ஆஸ்மோசிஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னா ஆஸ்மோசிஸ் ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன் என்ன அன்ட்டு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இன் பிரஷர். என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இன் பிரஷர் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட், இந்த ஹைட் எடுத்துக்கலாம், இந்த ஹைட் எடுத்துக்கலாம். இது இந்த ஹைட் இருக்குது இல்ல, இந்த ஹைட் ஆஃப் காலம், அதாவது ஹைட் ஆஃப் காலம்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம், இந்த ஹைட் ஆஃப் காலம் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் இது எக்ஸர்ட் பண்ண பிரஷர் வேண்டாம், ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் இங்க இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிருக்கு, விட்டுருது. இங்க இருந்து இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் இருக்குது இல்ல, இந்த பிரஷர்னால இப்படி ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு. சொல்லாமா? அதாவது ஃபர்ஸ்ட் நெட் ஃப்ளோ எப்படி இருந்துச்சு? இப்படி தானே இருந்துச்சு. நெட் ஃப்ளோ இப்படிதான் இருந்துச்சு, அதனால தான் லெவல் ரைஸ் ஆச்சு. இப்போ நெட் ஃப்ளோ கிடையாது. நெட் ஃப்ளோ கிடையாதுன்னா பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் போகல. பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் போகாததுக்கு ரீசன் என்னன்னா, இந்த லெவல், இந்த லெவல் கரெக்டா, இந்த லெவல், இந்த லெவல் தான் ரீசன். அப்போ இந்த ஹைட்னால ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர்னால, இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர்னால ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரஷர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆஸ்மாட்டிக் பிரஷர் நம்ம சொல்றோம். அப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷர்ன்றத இப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷரை நம்ம இப்படி சொல்லிருக்கோம். சரி, இப்போ இதுதானே இனிஷியல் லெவல், இதுதானே ஃபைனல் லெவல். ஆஸ்மாசிஸ் நடந்ததுனால இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ஹைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பிரஷரை கால்குலேட் பண்ணா, அந்த பிரஷர் இஸ் ஈக்குவல் டு HdG. D என்றது டென்சிட்டி, G என்றது கிராவிட்டி. டென்சிட்டி, D என்றது டென்சிட்டினா டென்சிட்டி ஆஃப் தி சொல்யூஷன், G என்றது கிராவிட்டி, H என்றது ஹைட். இப்போ இந்த பிரஷரை வேற விதத்தில் எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு பிஸ்டனை கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இந்த ஃபைனல் சொல்யூஷன் இருக்குதுல, இந்த இடத்துல ஒரு பிஸ்டனை வச்சேன். பிஸ்டனை வச்சு இதுக்கு மேல வெயிட் ஆட் பண்ணினே வரேன். இதுக்கு மேல நான் வெயிட் ஆட் பண்ண இந்த லெவல் ஆஃப் சொல்யூஷன் கீழே வருமா, டிக்ரீஸ் ஆகுமா? இந்த லெவல் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா, இப்படி டிக்ரீஸ் ஆயினே போகுது, டிக்ரீஸ் ஆயினே போகுது, டிக்ரீஸ் ஆயினே போகுது, டிக்ரீஸ் ஆயினே போயிட்டு இந்த இனிஷியல் லெவல்ல வந்து டச் பண்ணுது. இந்த என்ன லெவலை வந்து டச் பண்ணுதுன்னா, இந்த இனிஷியல் லெவலை வந்து டச் பண்ணுது. இப்போ அப்படின்னா இந்த இனிஷியல் லெவலை வந்து டச் பண்ணி நிக்குது. அப்படின்னா இனிஷியல் லெவல் கொண்டோம்னா ஆஸ்மாசிஸ் நடந்துச்சா நடக்கலையே? ஆஸ்மாசிஸ் இப்ப நடக்கல. ஏன் ஆஸ்மாசிஸ் நடக்கல? ஆஸ்மாசிஸ் நடக்காம பாத்துக்கிறதுக்கு யார் ரீசன்? இந்த அடிஷனல் பிரஷர். அப்படிதானே?
அதான் ஃபர்ஸ்ட்ல நம்ம இப்படி எடுத்துக்கணும் இனிஷியலா. அப்படியே இதை விட்டுட்டோம். என்னாச்சு, ஆஸ்மாசிஸ் நடந்ததுனால இந்த இடத்துக்கு வந்துச்சு சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம், அடிஷ்னலா பிஸ்டனை வச்சு வெயிட்ஸ் எல்லாம் இதுக்கு மேல பிளேஸ் பண்ணினே போங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்டனை வைங்க. இந்த ஃபைனல் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் லெவல் கொஞ்சம் கீழே இருக்கும். அடுத்து கொஞ்சம் வெயிட்டை பிளேஸ் பண்ணுங்க. இந்த சொல்யூஷன் லெவல் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். இது மாதிரி வெயிட்டை பிளேஸ் பண்ணினே போங்க. சொல்யூஷன் லெவல் கீழே இறங்கினே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி இந்த இடத்துக்கு வந்துடும். கரெக்டா? இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ சொல்லுங்க, ஆஸ்மாசிஸ் நடக்க விட்டோமா? நடக்கவில்லைல்ல. திரும்ப இனிஷியல் கொண்டு வந்து விட்டோம்ல. அப்போ ஆஸ்மாசிஸ் நடக்க விடலைன்னு அர்த்தம். ஆஸ்மாசிஸ் நம்ம நடக்க விடல. ஏன்? எப்படி? அடிஷனல் பிரஷரை கொடுத்து. அடிஷனல் பிரஷரை கொடுத்து ஆஸ்மாசிஸை நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அப்போ அப்படின்னா ஆஸ்மாசிஸ் நடக்காம பார்த்துக்கணும்னா ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்றோமா? ஆமா. அப்போ ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு அடிஷனலா பிரஷரை கொடுக்குறோம் பாருங்க. அந்த பிரஷரை தான் ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்று சொல்றோம். அப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷர்னு என்ன? ஆஸ்மாசிஸ் நடக்கக்கூடாது. ஆஸ்மாசிஸ் நடக்கக்கூடாதுன்னா அடிஷனலா எவ்வளவு பிரஷரை நம்ம கொடுக்கிறோமோ அதுதான் ஆஸ்மாட்டிக் பிரஷர். சரி, இப்ப ஆஸ்மாட்டிக் பிரஷர்னா என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த சொல்யூஷன் என்ற இடத்துல சொல்யூஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், சொல்யூஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சொல்யூஷன் 1க்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் கம்மியா இருக்கு. சொல்யூஷன் 2ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் அதிகமா இருக்கு. இப்படி எடுத்துக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் 1 எடுத்துக்கணும், ஆஸ்மாட்டிக் பிரஷரை ஃபைண்ட் அவுட் பண்றேன். சொல்யூஷன் 2 அடுத்து சொல்யூஷன் 2 எடுத்துக்கணும், ஆஸ்மாட்டிக் பிரஷரை ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஆஸ்மாட்டிக் பிரஷரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க இந்த இடத்துல பியூர் சால்வெண்ட் என்ன, இந்த இடத்துல பியூர் சால்வெண்ட் என்ன, பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கோங்க. இங்க இந்த இடத்துல சொல்யூஷன் வேணா சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இனிஷியலா லெவல் ஆஃப் சொல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் ரைஸ் ஆகாம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த லெவல் ரைஸ் ஆகாம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? பிஸ்டனை வைங்க. சப்போஸ் லெவல் ரைஸ் ஆச்சுன்னா வெயிட்டை வைங்க. அதுக்கு அந்த பிஸ்டனுக்கு மேல வெயிட்டை வைங்க. அதாவது வெயிட்டை வச்சுக்கினே போங்க, லெவல் ரைஸ் ஆகாத வரைக்கும். இந்த இனிஷியல் லெவல்லையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து இந்த இனிஷியல் லெவல்லையே இருக்கணும்னா எவ்வளவு வெயிட்டை பிளேஸ் பண்ணணுமோ அவ்வளவு வெயிட்டை பிளேஸ் பண்ணணும். அதன் மூலியமா பிரஷரை கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த பிரஷர் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுத்தது தானே. இந்த அடிஷனல் பிரஷரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் சொல்றோம். ஸோ ஆஸ்மாட்டிக் பிரஷரை இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷர் எப்படி இருக்கும் என்று பார்க்கணும். இப்ப இங்க என்ன பண்ணும், இங்க ஆஸ்மாட்டிக், இங்க வந்து இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம், இங்கேயும் ஆஸ்மாட்டிக் பிரஷரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஆஸ்மாட்டிக் பிரஷர் எப்படி இருக்கும் இங்க பண்றதுக்கு இப்ப பாருங்க. நேச்சுரலா பாத்தீங்கன்னா சில பிளான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில ட்ரீஸோ பிளான்ட்ஸோ பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல கூட பச்சை பசேன்னு இருக்கும். பயங்கரமா வெயில் காயுது, ஆனா அது மட்டும் பச்சை பசேன்னு. சில பிளான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்தாவே அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊத்தலைன்னா அப்படியே வாடிட்டு செத்துரும். அதாவது வெயில் காலத்துல சில பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஏன்னா அது என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான வாட்டரை வந்து எப்படியோ பிடிச்சு இழுக்குது. அப்படிதானே? அதனால தானே அது பச்சை பசேன்னு இருக்குது. சில பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்த உடனே அவன்தான் அவுட். அப்படின்னா அதுக்கு தேவையான வாட்டரை அதால அப்சார்ப் பண்ணிக்க முடியல. அப்படிதானே மீனிங்? இப்போ இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
இந்த இது எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா விளையும். அங்க வந்து வாட்டரே கிடையாது, ஆனா ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மட்டும் எப்படி நல்லா விளையுது. அதே ட்ரை ஃப்ரூட்ஸ அந்த செடியை நம்ம இங்க நட்டா வளராதா? வளருது. அப்படி ஒண்ணும் கிடையாது, வளராதுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கும் வாட்டர் தேவை, அதுவும் வளரணும்னா. வாட்டர் இல்லாம எப்படிங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும்? வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், அடுத்து வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வேணும், சன்லைட் வேணும், எல்லாமே இருந்தா தானே போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகும், எல்லாமே நடக்கும். அப்போ அந்த ட்ரை லேண்ட்ஸ்ல இருந்து கூட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த பிளான்ட்ஸ் வந்து லிவிங்கா இருக்குதுன்னா அதுக்கு தேவையான வாட்டரை அதால அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதனாலதான். அப்போ அப்படின்னா எப்படி சொல்லலாமா? வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அது ஈவன் ட்ரை லேண்ட்ஸ்ல கூட வாழும். அது போல இப்ப இங்க எடுத்துக்கலாம் சொல்யூஷன் 1, சொல்யூஷன். இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் கம்மி, இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் அதிகம். சொல்யூட் சால்வெண்ட் அட்ராக்ட் பண்றதுனால தானே சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஆஸ்மாசிஸ் நடக்குது. அப்படின்னா இது வந்து சால்வெண்ட் அட்ராக்ட் பண்ணுது. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சொல்யூட் வந்து சால்வெண்ட் அட்ராக்ட் பண்றதுனால தானே சால்வெண்ட் இதுக்குள்ள போகுது. அதே மாதிரிதான் இதுவும் சால்வெண்ட் அட்ராக்ட் பண்ணுது. அதனால்தான் இது வந்து சால்வெண்ட் அட்ராக்ட் பண்றதுனால தானே இந்த சால்வெண்ட் இதுக்குள்ள போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரால சால்வெண்ட் மாலிகுல்ஸ பிடிச்சி இழுக்கக்கூடிய டெண்டன்சி, புல் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இங்க சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகம், அப்போ இது சால்வெண்ட்டை பிடிச்சி இழுக்கக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா, இங்க கம்மியா இருக்குன்னு சொல்லலாமா? இது வந்து சால்வெண்ட் மாலிகுல்ஸ பிடிச்சி இழுக்கக்கூடிய டெண்டன்சி, அதாவது இங்க அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்குது அப்படி சொல்லணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்க இது வந்து சால்வெண்ட்டை நல்லா பிடிச்சி இருக்குதுன்னா இங்க ஆஸ்மாசிஸ் நல்லா நடக்குதுன்னு தானே அர்த்தம். இங்க ஆஸ்மாசிஸ் கம்மியா தான் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்க ஆஸ்மாசிஸ் ரேட் ஆஃப் ஆஸ்மாசிஸ் அதிகம், இங்க ரேட் ஆஃப் ஆஸ்மாசிஸ் கம்மி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் வேணும். அப்படின்னா ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு தேவையான அடிஷனல் பிரஷரை தான் என்னன்னு சொல்றோம், ஆஸ்மாட்டிக் பிரஷர். இப்ப சொல்லுங்க, இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷர் எப்படி இருக்கணும், இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷர் எப்படி இருக்கணும்? அதாவது என்ன சொல்றோம், ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் பிரஷர், அடிஷனல் பிரஷர் தான் ஆஸ்மாட்டிக் பிரஷர் சொல்றோம். இங்க ஆஸ்மாசிஸ் நல்லா நடக்குது, இங்க ஆஸ்மாசிஸ் கம்மியா நடக்குது. அப்படின்னா குறைவான பிரஷர் கொடுத்தாவே இந்த ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படின்னா இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மியா இருக்கும், இங்க வந்து அதிகமா இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான் சொல்லுது, எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ரிசல்ட்டை தான் சொல்லுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் அதிகமா இருந்துச்சுன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த ரிலேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கும் கான்சன்ட்ரேஷன், இங்க எடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாரிட்டி. நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ எடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாரிட்டி. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர்ல யூஸ் பண்ண கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மோல் ஃபிராக்ஷன். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்ல டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல யூஸ் பண்ண கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாலிட்டி, ஸ்மால் m. இப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாரிட்டி. சரி, ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இன்னொரு கான்சன்ட்ரேஷன் டேர்மா மாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பேசணும்னா அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்றதுக்கு, இப்ப நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்முலால யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டா என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாட்டா இதெல்லாம் சேஞ்ச் ஆகும், யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அதனாலதான் ஸோ ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாரிட்டி. ஓகே, இப்போ இந்த ரிலேஷன் என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா இங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு மொலாரிட்டிக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். ஏன் டெம்பரேச்சரை பர்டிகுலரா சொல்லணும்,
ஏன் கிவன் டெம்பரேச்சர் என்ற வார்த்தை எங்க சொல்லணும் பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சரை மாத்தனீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ மாறிடும். அதனால அப்படின்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணுதுன்னா அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ ஆஸ்மாட்டிக் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி இன்டு டெம்பரேச்சர் அப்படி சொல்றோம். ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கும் மொலாரிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ற எப்படி இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுக்குறோம். அப்ப என்ன பண்றேன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பை என்றது ஆஸ்மாட்டிக் பிரஷர், சி என்றது கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டி, ஆர் என்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டி என்றது டெம்பரேச்சர். இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் இது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்றது ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்ற காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னாக்கா மொலாரிட்டி என்ற டேர்மை யூஸ் பண்றோம். சரி, இப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கான டெஃபினிஷன் சொல்லியாச்சு. இப்போ நல்லா பாருங்க. இப்போ நான் இங்க ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது 2 சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 2 சொல்யூஷன்ஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் இது போல வருது. இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷர் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது. இங்க ஆஸ்மாட்டிக் பிரஷர் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. ஆஸ்மாட்டிக் பிரஷர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷனை வச்சு சொல்றேன். சரி, இப்போ இந்த 2 சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணலாம்னா செமி பர்மியபிள் மெம்பரேனால செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 சொல்யூஷன்ஸ் இடையில செமி பர்மியபிள் மெம்பரேன். இப்ப சொல்லுங்க, ஆஸ்மாசிஸ் நடக்குமா நடக்காது? நடக்கும். ஏன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிஃபரெண்ட். டெம்பரேச்சரை சேமா வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் சேம் ஃபார் போத் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ்மாசிஸ் நடக்குது. எங்க இருந்து எங்க போகும்? சால்வெண்ட் வந்து இங்க இருந்து இங்க போகும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு சால்வெண்ட் போகும். அப்படின்னா ஆஸ்மாசிஸ்னா சால்வெண்ட் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன். எங்க இருந்து எங்கேக்கு? லோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் நோக்கி. அதாவது லோயர் ஆஸ்மாட்டிக் பிரஷர்ல இருந்து ஹையர் ஆஸ்மாட்டிக் பிரஷர் நோக்கி போகும். லோயர் ஆஸ்மாட்டிக் பிரஷர்ல இருந்து ஹையர் ஆஸ்மாட்டிக் பிரஷர் நோக்கி போகுது. லோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆஸ்மாசிஸ் நடக்குது நம்ம சொல்றோம். அடுத்து இப்போ இந்த சொல்யூஷனுக்கு ஆஸ்மாட்டிக் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னன்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் என்று சொல்றோம். இந்த சொல்யூஷனுக்கு ஆஸ்மாட்டிக் பிரஷர் கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஹைப்போடோனிக் சொல்யூஷன் என்று சொல்றோம். சப்போஸ் ஆஸ்மாட்டிக் பிரஷர் ரெண்டு சொல்யூஷனுக்கு சேமா இருக்கு. ஆஸ்மாட்டிக் பிரஷர் இந்த சொல்யூஷனுக்கு சப்போஸ் சேமா இருக்கு. அப்படி சேமா இருந்தா என்ன சொல்றது? ஐசோடோனிக் சொல்யூஷன் என்று சொல்றோம். ஐசோடோனிக் சொல்யூஷன் என்று சொல்றோம். அப்போ ஐசோடோனிக் சொல்யூஷன்னா ரெண்டு பேருக்குமே ஆஸ்மாட்டிக் பிரஷர் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. ஹைப்போடோனிக் சொல்யூஷன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் கம்மியா இருக்குது. ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் அதிகமா இருக்குது என்று நம்ம சொல்றோம். சரி, இப்போ நம்ம பார்த்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட முடிஞ்சிச்சு. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா எத்தனை டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ். ஒன்று வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், நெக்ஸ்ட் என்னன்னா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், நெக்ஸ்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் பிரஷர். சரி, இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை எதுக்காக ஸ்டடி பண்ணணும்? இதனால என்ன பண்ண போறோம்? எங்க யூஸ் பண்ணலாம் இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்க்கும்போது, ஜெனரலா ஏதோ ஒரு காம்பவுண்ட டிஸ்கவர் பண்றாங்க, ஏதோ ஒரு காம்பவுண்ட புதுசா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காம்பவுண்டுக்கு
என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு புதுசா ஒரு காம்பவுண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க லேப்ல. அப்போ அதனுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும்ல ஐயூபேக். என்னென்ன டீடைல்ஸ்? அந்த மாலிக்யூலுக்கு என்ன நேம், அந்த மாலிக்யூலுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன, அதுக்கு மாலிகுலர் மாஸ் என்ன, அதுல மாலிகுலர் ஃபார்முலா சொல்றதுனாவே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கரெக்டா டீடைலா சொல்லிடணும். அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ ஒரு நியூவா ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா அதனுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும்னா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சுதானே அதனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது போல அந்த மாதிரி நேரத்துல யூஸ் ஆகக்கூடியது இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படி யூஸ் ஆகுதுன்னா, மாலிகுலர் மாஸை டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றாங்க. சோ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னாக்கா, ஏதாவது கொடுத்திருக்கிற மாலிகுலர் மாஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்க. மாலிகுலர் மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போ ஆஸ்மாசிஸ்னா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம். ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்ற காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்திருக்கோம். இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் ஆஸ்மாட்டிக் பிரஷர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா மாலிகுலர் மாஸை டிட்டர்மைன் பண்றோம். ஒரு மாலிகுலுக்கு மாலிகுலர் மாஸ் என்னன்றதை டிட்டர்மைன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம் நம்ம சொல்றோம். அடுத்து இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்ற காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ற ப்ராசஸ்க்கு நம்ம போறோம். ஆர்ஓ பிளான்ட் சொல்றோம்ல, அது உங்களுக்கே தெரியும். கிரவுண்ட் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டரா மாத்துது என்று சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆர்ஓ பிளான்ட்ன்றது என்ன பண்ணுதுன்னா சீ வாட்டர், ஓஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாத்துது. இது இந்த ப்ராசஸ் என்னன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஏன் இப்படி சொல்லாது? இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்ற டேர்மை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்கு போறாங்க. அப்படின்னு என்ன ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ன அன்ட்டு நம்ம பார்க்கலாம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ற கான்செப்டை இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷரை யூஸ் பண்ணி செய்யறாங்க. எப்படி அன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த பக்கம் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோம், பியூர் வாட்டர் எடுத்துக்கோம். அதாவது வாட்டர் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். அந்த ட்ரிங்கிங் வாட்டரை இங்க எடுத்துக்கலாம். இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா சீ வாட்டர் எடுத்துக்கலாம். சீ வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ let us separate them by semi permeable membrane. இப்போ இந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கும் சீ வாட்டருக்கும் இடையில செமி பர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. இப்போ இங்க ஆஸ்மாசிஸ் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். சால்வெண்ட் ஃப்ளோ ஆகும்னா கண்டிப்பா ஃப்ளோ ஆகும். எங்க இருந்து எங்கேக்கு எப்படி ஃப்ளோ ஆகும்? அப்படின்னா ஆஸ்மாசிஸ் நடக்குது, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் இங்கேக்கு போகுது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஆஸ்மாசிஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இந்த ஆஸ்மாசிஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? அடிஷனலா பிரஷர் கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்? யார் பக்கம் கொடுக்கலாம்? சீ வாட்டர் பக்கம் கொடுக்கலாமா இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் பக்கம் கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கலாம்? அதுக்காக என்ன பண்ணலாம்னா இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிடலாம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடலாம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் இங்க போகுதுன்னா இந்த லெவல் தானே ரைஸ் ஆகுது. சோ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா ஒரு பிஸ்டனை பிளேஸ் பண்ணுங்க. இந்த வாட்டர் இப்படி ஆஸ்மாசிஸ் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இங்க வெயிட்ட பிளேஸ் பண்ணினே போங்க. இந்த பிஸ்டன் மேல, இந்த பிஸ்டன் மேல